மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தினம். ஆனால் இந்த தினத்தில் குறிப்பாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டியது, எல்லோரோடும் சமாதானமாக போக வேண்டும். சில நேரங்களில் நமக்கு சில பேரோட பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த சண்டைகள் போடுவது, இல்லை அதான் நெகட்டிவ் சொல்லுவாங்க, சில வேண்டாத விஷயங்களை நாம் செய்கிறத தடுக்கிறது நல்லது. நம்ம நல்ல ஒரு, ஏன்னா நமக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கே அது வினையாக முடிந்து விடலாம். அதனால் ஏதாவது பாசிட்டிவ் விஷயங்களாக செய்யுங்க, நெகட்டிவ் விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும், கவனமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக உடம்புல காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வழி இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பெல்லாம் இருந்தாலும் நல்ல வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இருப்பதால் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றியை பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் சில விஷயங்களை தவற விட்டு விடுவோம், அதனால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையும். சில நேரங்களில் பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி பிரயாணங்களை போயிட்டு வந்தாலோ, இல்லை சில நேரங்களில் சில அத்தியாவசிய செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை பெருக்கக்கூடிய, சுபங்களை தரக்கூடிய சுப செலவுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சந்தோஷங்கள் தான் ஏற்படும். குறிப்பாக நமக்கு நெருங்கிய உறவினர்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுக்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டும். அப்போ அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சில தடைகள் நீங்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம்பாங்களே, அவ்வளவு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம், இருந்தாலும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இந்த தினத்தில் நம்ம கவனக்குறைவால் பணத்தை இழக்கலாம். சில முக்கியமான விஷயங்களை கோட்டை விட்டுடலாம். அதனால் உங்களுக்கு லாசஸ் அப்படின்னு சொன்னோம், நஷ்டங்கள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. குறிப்பாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி காக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாக அமையும், கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாகத்தான் அமையும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள், எதிர்பாராத வெகுமதிகள், வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷங்களை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் உள்ள குறைகள் எல்லாம் நீங்கும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவர்களெல்லாம் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். ரொம்ப நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். தேவையற்ற தாமதங்களும் பிரச்சனைகளும் கதவை தட்டி கொண்டிருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பகைகள் ஒழியும், கடன் உபதிரவங்கள் மறையும், மனசில் ஒரு புதிய எண்ணங்கள் உதயமாகும், புதிய திருப்பங்கள் வாழ்க்கையில் உதயமாகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் ஏற்படும், தைரியமும் தன்னம்பிக்கையும் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் அதையெல்லாம் சமாளித்து சிறப்பான முறையில் வெற்றி பெறுவீர்கள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களே ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடிய தினம். சில நாட்களாக தொடர்ந்து நமக்கு தடைக்கற்களாக இருந்த சில விஷயங்களை நீக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு அதனால் நாம் வெற்றி பெறுவோம், அந்த தடைகளை நீக்குவோம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அதனால் தடைகளை வென்று வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் உறுதியாக செயல்பாட்டினால் நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம். தன வரவு, நல்ல பேச்சு திறன், வெற்றி வாய்ப்பு எல்லாமே ஒருங்கே காணப்படுகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள், சில நேரங்களில் வண்டி வாகனங்கள் கூட இருக்கலாம், எதிர்பாராத நன்மைகள், அம்மா மூலமாக வரக்கூடிய நன்மைகள், இது போல பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, கல்வியில் மேம்படுதல் போன்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான தினம், எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் சந்தோஷங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினம். விசாக நட்சத்திரங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றிகள், மனம் சந்தோஷப்படும், நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழும், நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையில் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கும் தன்னம்பிக்கைக்கும் நல்ல பரிசுகள் பெறக்கூடிய தினமாக இது அமையும். வாழ்வில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய தினம். கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கவங்க, கொஞ்சம் வியாதியஸ்தர்கள், இவர்கள் கூட குணமாவதற்கான வழிமுறைகள் தென்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் மிகும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும், சற்றே கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். கேட்டை நட்சத்திரங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக தன வரவு வரும், குடும்பத்தில் உள்ள மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை நிலவும், ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்க கூட அதை புரிஞ்சுட்டு அன்பையும் பாசத்தையும் பொழியக்கூடிய அளவில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு உங்கள் கைக்கு வந்து சேரும், ஆக்கப்பூர்வமான அதிர்ஷ்டமான தினமாக எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பதை தவிர்க்க முடியாது, கவனமாக செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும்,
புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வேண்டும். நம்மை அறியாமல் சில முக்கியமான விஷயங்களில் கோட்டை விட்டுருவோம். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபமான தினம். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். திருமணம் போன்ற விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை எல்லாம் தரவல்ல நல்ல தினமாக விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம், கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நன்மைகளும் சந்தோஷங்களையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். தன லாபம் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். மற்றபடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நடக்கும். அடுத்து கும்ப ராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும். சில நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அயல்நாடு சம்பந்தப்பட்டது நீங்கள் எதிலையாவது ஈடுபட்டிருந்தீங்கன்னா அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரும். வெளிநாடு பயணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு அது கைகூடும். மொத்தத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக கொள்ளலாம். எந்த காரியத்தில் நீங்கள் முயற்சி செய்தாலும் வெற்றி ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது. மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவுறும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், லாபகரமான தினம். நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே ரொம்ப சிறப்பாக அது பரவி வேர் விட்டு கிளை விட்டு பரவி இருக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. ஸோ எந்த ஒரு புது தொடக்கத்துக்கும் உங்களை பொறுத்தவரையில் உகந்த தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுக்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், மேல மேல முன்னேற்றம், நல்ல தன லாபம், இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்கும்.